ஓகே. லாஸ்ட் செஷன்ல நம்ம பேசின மாதிரி நம்ம வந்து இந்த ஹோம் டேப்பை பத்தி பேசணும். பவர் பாயிண்ட் உடைய பெனிஃபிட்ஸ், யூசேஜ், யூஸ் கேசஸ், யாருக்கெல்லாம் வேணும், எப்படி அதை புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, என்னெல்லாம் பண்ண முடியும்னு ஹை லெவல் வாக் த்ரூ பார்த்தோம். ஆஸ் வெல் அஸ் இந்த ஹோம் டேபை வந்து கம்ப்ளீட்டா வாக் த்ரூ பண்ணோம். அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றத பேசணும். உங்களுடைய டவுட்டா சொல்லப்பட்ட இந்த ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பத்தி நான் வாக் த்ரூ பண்றேன். ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம இதுல பார்த்த ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்டும், இதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் அப்படின்ற ஒரு டேப்லயும் ஸ்மார்ட் ஆர்ட்டை பார்ப்போம். ரெண்டுமே சேம் தான். இந்த ஆப்ஷன் வந்து ஸ்மார்ட் ஆர்ட்டை ஃப்ரெஷ்ஷா இன்சர்ட் பண்றது. பட் இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை ஸ்மார்ட் ஆர்ட்டா கன்வெர்ட் பண்றது. சரியா? இப்போ இந்த ஆப்ஷனை பத்தி நான் எடுக்கிறேன். ஒரு கண்டென்ட் உங்ககிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் டயக்ராம் அப்படின்னு ஒரு பேஜை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஸ்டார்ட் த ப்ராசஸ், analyze the flow, design the element, develop the code, test பண்றது. ஒரு ஃப்ளோவை நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோவை அனலைஸ் பண்ணுவாங்க, தென் ஒரு எலிமெண்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஒரு கோடெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லைவா அதை நம்ம என்வாயன்மெண்ட்ல டெப்ளாய் பண்ணுவோம், தென் அதுக்கு ஃபர்தரா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். நார்மலா இது ஒரு ஜென்ரலான ஒரு ப்ராசஸ் இன் ஆல் தி ப்ராசஸ், ரைட்? ஒரு சில அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம்னா இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில ப்ராசஸ் மாறுபடும். இது சும்மா ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி இருக்கிற ஒரு டயக்ராமா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ராசஸை, ஒரு டெக்ஸ்ட்டை பவர் பாயிண்ட்ல நம்ம கிரியேட் பண்ண இந்த கண்டென்ட்டை நம்ம ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்டா மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்ட்டை ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்டா மாத்திட்டோம்னா அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அழகா இருக்கும். எப்படி மாத்துறோன்றத பாருங்க. இதை நம்ம மாத்த போறோம் இல்லையா? இதுவும் நல்லதா இருக்கு. ஒரு பிரசன்டேஷன்ல எப்பவுமே ரொம்ப சிம்பிளான லெஸ் கண்டென்ட் தான் இருக்கணும். இப்படியே நீங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பண்ணாலுமே பாருங்களேன், ஃபுல் ஸ்கிரீன்ல நான் ப்ரொஜெக்ட் பண்றேன், அழகா தான் இருக்குல்ல? ஸோ ஃபுல் கண்டென்ட்டும் தெரியுது. இதுவே நல்லா தான் இருக்கும். ஆனா இதை நம்ம டயக்ராமேட்டிக்கா ஒரு பிக்சர் மாதிரி காமிக்கும் போது இன்னும் அழகா இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், இந்த கண்டென்ட் அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிடலாம். நான் இந்த பாக்ஸ் அப்படியே செலக்ட் பண்ணிட்டேன். இப்படி செலக்ட் பண்ணாலும் ஓகே தான், பட் நான் இப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன், அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேராகிராஃப்ல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இந்த செலக்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள் இதுல உள்ள ஏதாவது ஒரு டயக்ராமா ரெப்ரசன்ட் ஆக போகுது. அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் எதுவுமே பண்ணல, கிளிக் கூட பண்ணல. நான் வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் போதே இந்த இடத்துல வந்து இப்படிதான் அவுட்புட் வரும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துறது. இதுக்கு பேரு லைவ் ப்ரிவியூ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இதை கிளிக் பண்ணா இப்படி வரும், ரைட்டா? இதை கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்கும், இதை கிளிக் பண்ணா இந்த மாதிரி அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம அவுட்புட்டை மாற்ற போறோம்ன்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. எனக்கு வந்து ஓகே இது வேணும்பா அப்படின்னு தோணுது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கிளிக் பண்றேன், ஒரு ப்ராசஸ் மாதிரி இருக்கு. இல்லைன்னா நான் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். இது நல்லா இருக்குல்ல? ஒரு ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராமை யூஸ் பண்ணா நல்லா தான் இருக்கும். நான் இதை ஸ்லைட் ஷோ கொடுத்து பாக்குறேன். இந்த ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷனா மாறுது இல்லையா? இது ரொம்ப குயிக்கா நடக்குது. இதை நீங்க இப்படி பண்ணாம, ஸ்மார்ட் ஆர்ட் மூலமா பண்ணாம மேனுவலா பண்ணீங்கன்னா இந்த ஆரோவை நீங்க முதல்ல டிரா பண்ணுவீங்க. என்னுடைய கர்சர் உங்களுக்கு எல்லோ கலர்ல அழகா ஹைலைட்டடா தெரியும் நான் நம்புறேன். கொஞ்சம் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் மாத்திருக்கேன். நம்ம கர்சர் சம்டைம் ஒயிட்டா தான் இருக்குன்றதுனால தெரியாது இல்ல? அதனால இந்த கர்சருடைய ஹைலைட் வந்து எல்லோ கலர்ல அப்படியே பேக்ரவுண்ட் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா தெரியுற மாதிரி மாத்தி வச்சிருக்கேன். உங்களுக்கு இது பயன்படும் நான் நம்புறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஆரோ வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது. அது உள்ள மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்குன்றது இந்த பாக்ஸ்ல உள்ள கண்டென்ட் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இன்னும் கூட இதை என்ன பண்ணலாம், பிக்சரை இன்னும் கொஞ்சம் மாத்தலாம். இதுக்கு ஒரு பிக்சரை கொடுக்கலாம், இதுக்கு ஒரு பிக்சரை கொடுக்கலாம்னு ஒரு ப்ராசஸுக்குமே நீங்க பிக்சரை கொடுத்து இன்னும் டெக்கரேட்டிவா இதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். பட் இது ஓகே, சிம்பிளா நம்ம கன்வே பண்ணிடுது. நார்மலா டெக்ஸ்ட்டை நீங்க ப்ரொஜெக்ட் பண்றதுக்கும் கிரியேட் பண்ணி பிரசன்ட் பண்றதுக்கும் இந்த மாதிரி சிம்பிள் கண்டென்ட்டை வந்து இந்த மாதிரி அனிமேட்டிவா, இது அனிமேஷன் அப்ளை பண்ணப்படல, பட் கிராஃபிக்கலா இது வந்து என்ஹான்ஸ் பண்ணப்பட்டாச்சு, ரைட்டா? இன்னும் இது அனிமேட்டிவா கொஞ்சம் பண்ணும்போது இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் அனிமேஷன் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறது இல்லை, லாஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். இந்த டேப்ல அது வரும்.
இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸ்மார்ட் ஆர்ட்டை இப்படிதான் கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல உள்ள ஹோம் டேப்ல உள்ள இந்த ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்றது இருக்கிற கண்டென்ட்டை மாத்துறதுக்கு பயன்படுது. இருக்கிற கண்டென்ட்டை ஸ்மார்ட் ஆர்ட்டா மாத்துறதுக்கு பயன்படுது. பட் இந்த இன்சர்ட் அப்படின்றது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்டை ஃபீட் பண்ற மாதிரி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை ஃபீட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த கண்டென்ட் எல்லாமே பிளாங்கா இருக்கு. டிஃபால்ட் கண்டென்ட் இருக்கு. பட் இதுல நம்ம வச்சிருந்த செலக்ட் பண்ண அந்த கண்டென்ட்டே மாறிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்க்கணும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டை உங்களுக்கு புரிய வச்சுட்டு நான் நம்புறேன். ஃபர்தரா இன்சர்ட் டேபுக்கு நான் போகிறேன். அடுத்த ஸ்லைடை நான் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஸ்லைட்ல கவர் பேஜ் இருக்கு, இன்னொரு ஸ்லைட்ல இந்த ப்ராசஸ் டயக்ராம் நான் போட்டிருக்கேன். இங்க வச்சு ஒரு என்டர் பண்ணாலும் ஒரு புது ஸ்லைடு வந்துடும். இல்ல நான் இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைட் கொடுத்தாலும் ஒரு புது ஸ்லைடு வந்துடும். நான் டெலீட் பண்றேன். இல்ல அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த ஹோம் டேப்ல நம்ம நேத்து பார்த்த மாதிரி இன்சர்ட் நியூ ஸ்லைடு போயிட்டு எந்த லேஅவுட்ல உங்களுக்கு ஸ்லைடு வேணுமோ அந்த லேஅவுட்டை நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்ப என்ன பண்ண ரெண்டு கண்டென்ட்டை வச்சு கம்பேரிசன் பண்ணி ஒரு ஸ்லைடை கிரியேட் பண்ண போறேன்னு தோணுச்சுன்னா இந்த லேஅவுட் எடுத்துக்கலாம். ஸோ எந்த லேஅவுட்டை எடுக்கணுமோ அந்த நீங்க செலக்ட் பண்ணலாம். இல்ல இந்த லேஅவுட்டை நான் இன்சர்ட் பண்ணிட்டேன், இதை நான் மாத்தணும் அப்படின்னாலும் ரைட் கிளிக் பண்ணி லேஅவுட்குள்ள போயிட்டு எந்த லேஅவுட்டுக்கு இதை மாத்தணுமோ அதை செலக்ட் பண்ணா மாறிடும். ஸோ இந்த மாதிரி லேஅவுட்டை செலக்ட் பண்ற ஆப்ஷன் முக்கியம். அந்த லேஅவுட்டை இன்சர்ட் பண்றதும் முக்கியம். புது ஸ்லைடை இன்சர்ட் பண்றதும் முக்கியம் தான். எல்லாமே முக்கியம் தான். இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு அப்படின்ற விஷயங்கள் இது வருதுன்றதுனால சரி ஒரு ஸ்லைடை கிரியேட் பண்ணிட்டோம். இன்சர்ட் டேபை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ரைட், இன்சர்ட் அப்படின்னா நம்ம எல்லா அப்ளிகேஷன்லயுமே பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். பட் பவர் பாயிண்ட்டுக்குன்னு ஒரு சில முக்கியமான எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்போ இன்சர்ட்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லைட்ஸ் ஒரு குரூப் இருக்கு. இந்த ஸ்லைட்ஸ் இந்த குரூப்ல இன்சர்ட் லேஅவுட்ல இந்த மாதிரி இந்த இன்சர்ட் தேவைப்படுறதுல இன்சர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இது இன்சர்ட் இல்லையா, அப்போ இன்சர்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சிருப்பாங்க. பட் இதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஹோம்லயும் இருக்கு இல்லையா. நம்ம இந்த இடத்துல ஸ்மார்ட் ஆர்ட் பார்த்த மாதிரி இந்த இடத்துல இன்சர்ட் நியூ ஸ்லைட் பார்த்த மாதிரி இங்கேயும் நியூ ஸ்லைட் இருக்கு. இதுவும் அதுவும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த இடத்துல இன்சர்ட் பண்ற ஆப்ஷன் அப்படின்னால இங்கேயும் அதை கொடுத்துருக்காங்க. பட் ஹோம் டேப்ல இங்க எல்லா இதுல இருக்கிற முக்கியமான ஆப்ஷன் எல்லாமே எடுத்து மொத்தமா கொடுத்துருப்பாங்க. இன்சர்ட்ல இன்சர்ட் பண்ற விஷயங்கள் மட்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு புது ஸ்லைடை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்லைடு வேணுமோ அதை கிளிக் பண்ணா இன்சர்ட் ஆயிடும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது இது ஒண்ணுதான். சரியா? ஓகே. அதே மாதிரி ரீயூஸ் ஸ்லைடும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதனால நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணும்னா டேக்ஸ் டைம். ஏன்னா ஹோம் டேப்ல நம்ம ரீயூஸ் ஸ்லைட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்கே பார்த்தோமா, இங்க பார்த்துருக்கோம். ரைட். அடுத்தது இன்சர்ட்ல பாத்தீங்கன்னா டேபிள். இது நம்ம பார்க்கல, நம்ம கட்டாயமா பார்ப்போம். சரியா? டேபிள்குள்ள போகும்போது இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் இருக்கு. இந்த பிளேஸ் ஹோல்டர்லயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டேபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை கிளிக் பண்ணாலும் டேபிள் என்னென்ன காலம் எத்தனை ரோ வேணும்னு கேட்கும். அப்படி கொடுத்து என்டர் பண்ண அந்த இடத்துல ஒரு டேபிள் வந்துடும். இது வந்து பிளேஸ் ஹோல்டர் மூலமா நம்ம கிரியேட் பண்ற டேபிள். இதை டெலிட் பண்ணோம்னா பிளேஸ் ஹோல்டர் திரும்பி வந்துடும். திருப்பி வேணும்னா ஸ்மார்ட் ஆர்ட் இங்கே கிளிக் பண்ணி போட்டுக்கலாம், சார்ட்டை போட்டுக்கலாம், பிடிஓவை இன்சர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய 3D மாடல்ஸ், ஐக்கன்ஸ், பிக்சர் நிறைய இதை நான் பண்ண முடியும்ல. ஒருவேளை இந்த டேபிள்குள்ள சும்மா கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட்ல போயிட்டு டேபிள்ஸ் நான் கிளிக் பண்ணி எனக்கு எத்தனை காலம்ஸ் வேணும்னோ நான் இந்த மாதிரி ஒரு டேபிளை டிரா பண்ணலாம். டேபிளை டிரா பண்றதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? டேபிளா நம்ம ஒரு டேட்டாவை காமிக்கும் போது ஒரு காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், ஒரு டெக்ஸ்டா தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே என்னாச்சு, பரிணாம வளர்ச்சி அடைகிற மாதிரி இந்த டெக்னாலஜி வளரும் போது ஒரு டேபிளா நம்ம டேட்டாவை வந்து காமிக்கும் போது புரியும் அப்படின்றதுனால நம்ம டேபிளா நம்ம ஒரு டேட்டாவை காமிக்க ஆரம்பிச்சோம். அப்போ இந்த டேபிள்ல ஒரு டேட்டாவை நம்ம ஃபில் பண்ணும்போது அது ரொம்ப பிரசன்டபிளா இருக்கும். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் பிரசன்டேஷன் இல்லையா? ஒரு 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 டெக்கரேட்டிவா ஒரு சில விஷயங்களை மாத்தணும் அப்படின்னா நார்மல் கண்டென்ட்டை டேபிளா மாத்தினாலே போதும் தான். பட் அதுக்கும் மேல டெக்கரேட் பண்ணணும், டேபிள் அடுத்த லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க அதை சார்ட்டா காமிக்கலாம். சார்ட் அடுத்த லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னா சார்ட் என்னது? சார்ட் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குல்ல சார்ட், இந்த ஒரு கிளாஸ் ஸ்டார், இந்த சார்ட்டா நீங்க காமிக்கலாம். நிறைய சார்ட் இருக்கு, லைன் சார்ட், காலம் சார்ட், இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல நிறைய இடத்துல வரும். பை சார்ட்ல நீங்க வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றதுலாம் கேட்பாங்க. யூ ஷுட் பி ரெடி ஃபார் தட். சரியா? ஒரு டேபிளை நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் பிரசன்டேஷன். அதை ஷார்ட்டா காமிக்கிறது அடுத்த லெவல் பிரசன்டேஷன், இன்னும் நல்லா புரியும். அதை பிக்சர் ரெப்ரசன்டேஷனா இன்னும் கொஞ்சம் அழகா பிக்சரா காமிக்கிறது இன்னும் நல்ல விஷயம். அடுத்த லெவல்ல போக 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 ஒரு படம் மாதிரி விஷயங்கள் நம்ம காமிக்கிறத நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஹை லெவல்ல போகும்போது அது ஒரு மூவியா மாறிடும் இல்ல. டெக்ஸ்ட், ஒரு டேபிள், அதுக்கப்புறம் சார்ட், அதுக்கப்புறம் சின்ன பிக்சர்,
அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல, ஹை லெவல் அனிமேட்டிவா, டெக்கரேட்டிவா ஒரு மூவி மாதிரி ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இன்னும் நல்லா கன்வே ஆகும். மக்களுக்கு புரியும், புரிஞ்சுப்பாங்க. கான்சன்ட்ரேட்டிவா நம்ம சொல்ற கன்டென்ட்ட பார்ப்பாங்க. ஓகே. சரி, ஓகே. டேபிள் அப்படின்றத நான் இன்சர்ட் பண்ணி காமிச்சேன். பிளாங்க் டேபிள் இன்சர்ட் ஆயிருக்கு. இந்த இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கீ பண்ணிக்கலாம். ஹெட்டிங் 1 நான் சும்மா கீ பண்றேன். ஸோ ஹெட்டிங் எல்லாம் இந்த இடத்துல நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரியே இந்த இடத்துலயும் நீங்க ரோ ஹெட்டிங்க போடலாம் இல்லையா? ஆப்பிள். இது மாதிரி ஒரு சில ஹெட்டிங்க நீங்க ரோ லெவல்ல போடலாம். இந்த இடத்துல அதோடைய நம்பர போடலாம். 1.5 பில்லியன் வித்திருக்கு. 1 ஏதாவது ஒரு நம்பர நீங்க இந்த இடத்துல போடலாம். ஓகே. போட்டதுக்கு அப்புறம் இந்த காலம் எல்லாம் தேவையில்ல நான் ஃபீல் பண்ணேன்னா, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு, இப்படி கூட செலக்ட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் குடுத்தேன்னா, அந்த கன்டென்ட் எல்லாம் அந்த ரோ காலம் எல்லாம் டெலீட் ஆயிடும். அன்டூ பண்ணிட்டேன். அதே மாதிரி இதை நான் செலக்ட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் ரோவும் செலக்ட் டெலீட் ஆயிடுச்சு, ரைட்? இந்த மாதிரியும் நீங்க பண்ண முடியும். ஓகே. ஸோ டேபிளை வந்து இன்சர்ட் பண்றதை நம்ம பார்த்தோம். உள்ள கண்டென்ட்டை டைப் பண்ண முடியும்ன்றத பார்த்தோம். ரோ காலம்ஸை டெலீட் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஒருவேளை இந்த 2 காலமுக்கும் நடுவுல இன்னொரு காலம் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த காலம்ல கிளிக் பண்ணிடுவோமா? பண்ணிட்டு மேல பார்த்தோம்னா லேஅவுட்னு ஒரு டேப் இருக்கும். நான் முதல்ல சொல்ல மாதிரி எந்த ஆப்ஜெக்ட்குள்ள நம்ம இருக்குமோ அந்த ஆப்ஜெக்ட் சம்பந்தமான டேப்ஸ் மேல புதுசா வந்திருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் ஷேப் இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ஒரு ஷேப்ன்றதுனால ஷேப் ஃபார்மட்னு ஒரு டேப் வந்துடும். இது உள்ளேயே முக்கியமான எல்லா ஆப்ஷனும் இந்த செலக்ட் பண்ணப்பட்ட ஆப்ஜெக்டை ஃபார்மட் பண்றதுக்கு இருக்கும். அதே மாதிரி இது ஒரு டேபிள்ன்றதுனால டேபிளை செலக்ட் பண்ணும்போது டேபிள் டிசைன்ற டேபும் டேபிள் லேஅவுட் அப்படின்ற டேபும் வந்துடுது. இதுல நான் என்ன பண்றேன்? இன்சர்ட் அப்படின்ற இந்த இதுக்கு வந்து ரைட் கொடுக்கும் போது ரைட் சைட்ல ஒரு காலம் இன்சர்ட் ஆகுது, ரைட்? இதே மாதிரி நான் இந்த ஆப்பிளுக்கு கீழே ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணி வேற ஏதாவது கண்டென்ட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்னும் போதும் இதை செலக்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பிலோன்னு கொடுத்தா கீழே ஒரு ரோ இன்சர்ட் ஆகுது. இந்த மாதிரி இந்த ரோ இன்சர்ட் பண்றது, காலம் இன்சர்ட் பண்றது முக்கியமான விஷயம். இன்சர்ட் எதுக்கு பண்றோம்? பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல வேற டேட்டாவை நம்ம கீ பண்ணிக்க முடியும். தட்ஸ் இட், ரைட்? எதுக்காக இவர் இன்சர்ட் பண்றாருன்னு நினைக்க போறீங்க. தர் இஸ் a ரீசன், ரைட்? சம்டைம் உங்களுக்கு இன்சர்ட் பண்ண வேண்டிய நீட் வரும், டெலீட் பண்ண வேண்டிய நீட் வரும், ஒர்க் பண்ண வேண்டிய நீட் நிறைய விஷயமா வரும்ன்றதுனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க செலக்ட் பண்ணி இதை சென்டர் பண்ணலாம், ரைட்? சென்டர் பண்ணலாம். அலைன்மெண்ட் ரிலேட்டடா பண்ணலாம். இதுல உள்ள கண்டென்ட்டை ஃபார்மேட் பண்ணலாம், கலரிங் மாத்தலாம், ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம்னு எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஒரு டேபிள்ல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற ஹை லெவல்ல பார்த்தோம். இன்னும் டேபிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிளை செலக்ட் பண்ணும்போது டேபிள் லேஅவுட்ல போகணும் அப்படின்னா இங்க பாருங்களேன், இங்க இந்த இடத்துல டேபிளுடைய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்றது, விட்த், அதாவது இது டேபிள் கிடையாது, செல்லுடைய ஹைட்டை, இப்போ இந்த இந்த ரோ உடைய ஹைட்டை நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன், டிக்ரீஸ் பண்றேன். இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களால ஒரு டேபிளுக்கு பண்ண முடியும். ஸோ இந்த 2 டேப்லயும் பாத்தீங்கன்னா இந்த டேபிள் சம்பந்தமா நிறைய ஆப்ஷன் இருக்கும். நான் எப்பவும் சொல்ற மாதிரி நீங்க நான் சொல்ற விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணி அதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். தட் இஸ் தி ஐடியல் இன்டென்ஷன். அப்படி பண்ணீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்படிதான் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம 1 மணி நேரம் ஆர் 10 நிமிஷம் ஆர் ½ an hour பேசுறோம் அப்படின்னா நீங்க கட்டாயமா ஒரு 2 மணி நேரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ பயங்கரமான ஒரு நாலேஜ் வரும். இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. புதுசா தெரிஞ்சுக்கணும் போது அப்படி நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல ஆல்ரெடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அட்லீஸ்ட் 10 நிமிஷமாவது நான் சொல்றது நீங்க ரெஃபர் பண்றது நல்லது. கொஞ்சம் ரீகேப் பண்ற மாதிரி இருக்கும், ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ ஒரு டேபிளை எப்படி மேனேஜ் பண்றதுன்றத பார்த்தோம். நம்ம டேபிளை இன்னும் கூட ஒரு மணி நேரம் பேசலாம். நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்து நான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதுல இருந்து ஒரு அவுட்புட்டை நீங்க கொடுப்பீங்க, அதுல தப்பு வரும், அதை கரெக்ட் பண்ண, அப்போ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ன்ற மாதிரி இட் கேன் கோ. நிறைய பேசிக்கிட்டே போகலாம், பட் தட் இஸ் நாட் த கேஸ் ரைட் நவ், ரைட்? அதனால நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச், எப்பவுமே நம்ம ஃபாஸ்ட் அப்ரோச் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் முடிஞ்ச உடனே முக்கியமான விஷயங்களை நம்ம வந்துட்டு பிசிக்கலா உட்கார்ந்து நம்ம வந்து லைவா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ்ல ஒரு சில விஷயங்களை வந்து நான் பண்ண சொல்லுவேன். நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ உங்களால முடியாத விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுவும் நடக்கும். மேபி இப்போ நம்ம பவர் பாயிண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆக்சஸ் அப்ளிகேஷனையும் பார்ப்போம், இதே மாதிரி வாக் த்ரூ. அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான தியரிட்டிக்கல் கான்செப்டையும் பார்த்துட்டு ஃபைனலா நம்ம அந்த லாஸ்ட் செட்ல வந்து நம்ம வந்து அந்த ப்ராக்டிக்கலை நல்லா டச் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தட் வில் ஹேப்பன். ஓகே, நோ ரிஸ்க். இன்சர்ட்ன்ற டேப்ல டேபிள் அப்படின்றத
பார்த்தோம். டேபிள நீங்க இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் டேபிள் குடுக்கலாம். இத செலக்ட் பண்ணலாம். இல்லன்னா டிரா பண்ணலாம். இல்லன்னா ஒரு டேபிள் மாதிரி எக்ஸல எம்பெட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் டேபிள் எக்ஸல் அப்படின்னு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் கொடுக்கும்போது இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு எக்ஸல் அப்பியரன்ஸ்ல ஒண்ணு வந்திருக்கு. இதுல நான் டேட்டாவை டைப் பண்ண முடியுது. எக்ஸல் தான் பேசிக்கலி இல்ல. நீங்க ஒண்ணு அங்க கீப் பண்ணது இங்க கீப் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸல்ல உள்ள ஒரு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரியே வந்துருச்சு. நான் டேட்டாவை ஃபீட் பண்ணிட்டேன். இப்போ நான் வெளியே கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த டேபிள் மட்டும் கண்ணில் தெரியும். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்குல்ல, ஆப்ஜெக்ட். ப்ரீவியஸா நம்ம இன்சர்ட் பண்றது இதுவும் ஆப்ஜெக்ட் தான். பட் இது வந்து எடிட்டபிள் ஆப்ஜெக்ட், எடிட் பண்ண முடியுது. இது வந்து நார்மலா கிளிக் பண்ணாலே ஒரு பிக்சர் மாதிரி ரியாக்ட் ஆகுது. அதனால தான் எம்பெட் அப்படின்னு போட்டிருக்கேன். எம்பெட் பண்ணப்பட்டிருக்கு இல்ல, எம்பெட் பண்ணி வச்சிருக்கோம்னு போட்டிருக்கேன். இதை நீ எடிட் திருப்பி பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணணும். ஒர்க் ஷீட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணலாம், இல்லை ஓப்பன் பண்ணலாம். இல்லைன்னா இதை கன்வெர்ட் பண்ணி வேற மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாத்தலாம். இது எல்லாமே நீங்க ஹை லெவல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மட்டும்தான். நான் அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுறேன். அப்போ இன்சர்ட்ல வந்து பிக்சர், ரைட், இமேஜ் நான் கொடுத்துறேன். இமேஜ், இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ன்ற குரூப்ல என்னென்ன இருக்கு, பிக்சரை இன்சர்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் இன்சர்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு, போட்டோ ஆல்பம் இன்சர்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா இமேஜ் அப்படின்றத நம்ம இன்சர்ட் பண்ணும்போது பிக்சரா நீங்க ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ணலாம். பிக்சர் அப்படின்னா இந்த டிவைஸ்ல இருக்கிற பிக்சரை இன்சர்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இந்த லேஅவுட்டை நான் மாத்துறேன். இந்த மாதிரி ஒரு லேஅவுட்டுக்கு கொண்டு போயிட்டேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இன்னும் கூட வேற கஸ்டமைஸ் லேஅவுட் வேணும்னா இருந்தா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லையா நம்ம கூட இந்த கஸ்டமைஸ் லேஅவுட்டை 5 கண்டென்ட் இன்சர்ட் பண்ற மாதிரி டிசைன் பண்ண முடியும். அப்படி பண்ணா அதை யூஸ் பண்ணிக்கவும் முடியும். பட் இப்போ டூ கம்பேரிசனே போதும், ரைட். பிக்சரை எப்படி இதுல இன்சர்ட் பண்றதுன்னு காமிக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணாலே ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ற ஆப்ஷன் வரும். நம்ம இந்த இடத்துல பிக்சர் திஸ் டிவைஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிவைஸ்ல இருக்கிற பிக்சரை நீங்க கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்க முடியும். நம்பர் 1, ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் இமேஜஸ், ஆன்லைன்ல ஒரு சில ஸ்டாக் இமேஜஸ் இருக்கும். அந்த இமேஜ் ரொம்ப கிளியரா இருக்கும். அப்போ கனெக்ட் பண்ணப்பட்ட இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இந்த இமேஜை நான் என்னுடைய கண்டென்ட்டுக்கு என்னுடைய பவர் பாயிண்ட்ல நான் கொண்டு வர முடியும். அழகான ஒரு இமேஜ், ஹை குவாலிட்டி இமேஜ், ரைட். க்ளோஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி நான் இதை திருப்பி டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணாதான் அந்த ஆப்ஷனை நான் திருப்பி யூஸ் பண்ண முடியும். ஸோ டெலீட் பண்ணிடுவோம். இந்த பிளேஸ் ஹோல்டர் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் போயிட்டு பிக்சர்ல ஆன்லைன் பிக்சரை கிளிக் பண்ணும்போது ஆன்லைன்ல இருக்கிற ஒரு சில கண்டென்ட்டை நீங்க வந்து இந்த பிங்ன்ற சர்ச் இன்ஜின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி கூகுள் இருக்கோ அதே மாதிரி பிங்ன்றதும் ஒன் ஆஃப் த சர்ச் இன்ஜின் இன் தி மார்க்கெட், ரைட். சர்ச் இன்ஜின் அப்படின்னா நம்ம யூஸ்வலா கூகுள் மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்போம். பட் தெர் ஆர் மல்டிபிள் சர்ச். நான் ப்ரௌசரை பத்தி பேசல, சர்ச் இன்ஜினை பத்தி பேசுறேன். அதாவது குரோம்ன்ற ப்ரௌசர்ல சர்ச் இன்ஜினா நம்ம கூகுள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி குரோம்ன்ற ப்ரௌசர்லயே சர்ச் இன்ஜினா நம்ம பிங்கை யூஸ் பண்ணலாம். இன்னும் தெர் ஆர் மல்டிபிள் சர்ச் இன்ஜின். பட் நமக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னது, கூகுள் தான் இல்லையா. கூகுள் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூகுள் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் தெர் ஆர் மல்டிபிள் சர்ச் இன்ஜின் இந்த வேர்ல்ட். நம்ம அதெல்லாம் யூஸ் பண்றது, தெரிஞ்சுக்கிறது, இதுக்கான்றதை தெரிஞ்சுக்கிறது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா கூகுளுடைய சர்ச் இன்ஜின் கிடையாது, மைக்ரோசாஃப்ட் உடைய சர்ச் இன்ஜின். இதுவும் பாத்தீங்கன்னா கூகுள் மாதிரியே எல்லாத்தையுமே தேடி நமக்கு தரும். நம்ம நிறைய சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். பட் டாப்ல இருக்கிறது நம்ம கூகுள் தான். பட் மைக்ரோசாஃப்டும் ஒன் ஆஃப் தி சர்ச் இன்ஜின் வச்சிருக்காங்க, நீங்க புரிஞ்சிருக்கணும். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நமக்கு தர்ற ஃப்ரீ இமேஜ். நீங்க இதை டெஃபினெட்லி யூஸ் பண்ணலாம். இமேஜ் யூஸ் பண்றதுல நிறைய பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒரு சில கம்பெனிஸ்ல நீங்க இமேஜ் யூஸ் பண்ணும்போது இமேஜை இன்டர்நெட்ல இருந்து அப்படியே எடுத்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க மேல கேஸ் போட்டுருவாங்க. எங்களுடைய இமேஜ் இது நீங்க வந்து பிசினஸ்க்காக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி டைம்ல பிக்சர் எடுக்கிறதுலயும் we have to get some அத்தாரிட்டிஸ் அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்கும். இல்லைன்னா பே பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இங்க மைக்ரோசாஃப்ட் நமக்கு ஃப்ரீயாவே இந்த இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பாருங்களேன், கிரியேட்டிவ் காமன் ஒன்லி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த இதெல்லாம் எடுத்து இன்சர்ட் பண்ணி என்னுடைய ப்ரெசன்டேஷன்ல நான் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஆன்லைன்ல இருந்து எனக்கு கிடைக்கிற இமேஜஸ். ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ண விடாது. பட் நார்மலா இந்த இடத்துல இருந்து இன்சர்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த இடத்துல எனக்கு ஏன் வரல அப்படின்னா ரிசர்ச் பண்ணணும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். லாஸ்டா நான் இன்ஸ்டால் ஏதாவது பண்ணிருப்பேன், அது வந்து நமக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் நார்மலா யூ கேன் இன்சர்ட் பிக்சர்ஸ்
here using this picture option, right? Then screenshot, நம்ம ஆல்ரெடி ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்றத பார்த்தோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணப்பட்டு இருக்கு. இந்த 3 அப்ளிகேஷனுடைய ஸ்கிரீனையும் நான் கிளிக் பண்ணேன்னா அந்த இடத்துல பேஸ்ட் ஆயிடும். இல்ல நான் வந்துட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ற பட்சத்தில் பாருங்க, இந்த இதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதை கிளிக் பண்ணும்போது அந்த பிக்சர் அப்படியே வந்துருது, ஸ்கிரீன்ஷாட்டா வந்துருது. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல பாருங்க தெரியுதா, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷனுடைய ஸ்கிரீன் இங்க வந்துருச்சு. திஸ் இஸ் நம்பர் 1. டெலீட் பண்ணும்போது வேற என்னென்ன ஆப்ஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற ஆப்ஷன் இல்லாம நீங்க கூட ஸ்கிரீன் கிளிப்பிங் போயிட்டு டிராக் பண்ணி கொண்டு வர முடியும். நான் என்ன பண்றேன், இந்த ஆப்ஷனை டிராக் பண்ணி இதை மட்டும் டிராக் பண்ணி இங்க கொண்டு வர ட்ரை பண்றேன். எக்ஸாக்ட்லி எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் அழகா எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டா கேப்சர் ஆகிடுச்சு. நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா போட்டோ ஆல்பம். இந்த போட்டோ ஆல்பம் அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல போட்டோலாம் எடுப்போம். ஒரு சில ட்ரிப்பு போறோம், மேரேஜுக்கு போறோம், அதுக்கப்புறம் ஒரு ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணப்படுது, ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ் நிறைய எடுப்போம். அப்போ அந்த ஃபோட்டோஸ்க்கு எல்லாம் வந்துட்டு மொபைலில் சேவ் பண்ணுவோம், க்ளவுடில் அப்லோட் பண்ணுவோம், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம். அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் நம்ம ஒரு ஃபோட்டோ ஆல்பமாக அதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு வீடியோவை கூட கன்வெர்ட் பண்ணப்படலாம். அதை நம்ம வீடியோவை கூட பார்த்துக்கலாம், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஆட் பண்ணி. அப்போ அந்த எபிலிட்டியும் பவர் பாயிண்ட்ல இருக்கு. நம்ம மோஸ்ட்லி இது யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, தெரிஞ்சாலும் யூஸ் பண்றது இல்லை. யூஸ் பண்ணாலுமே இன்னும் அட்வான்ஸ்டா டூல்ஸ் இருக்கு மார்க்கெட்ல அப்படின்ட்டு அதை நம்ம தேடுவோம், அதை நம்ம யூஸ் பண்ணி இங்க சிம்பிளாவே ஃப்ரீயாவே இந்த ஈஸியான ஒரு போட்டோ ஆல்பம் டூல் இருக்குது. கிளிக் பண்ணி நியூ போட்டோ ஆல்பம் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய போட்டோஸை நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் யூஸ் பண்ணி. அப்படி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு போட்டோ ஆல்பமா கிரியேட் ஆகும். நான் இதை என்ன பண்றேன், சும்மா அந்த 3 பிக்சரையும் கிளிக் பண்ணி ஆட் பண்றேன். அப்போ இது கேட்கும் என்னென்ன ஆப்ஷன் வேணும், என்னென்ன மாதிரி டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போறீங்க, லே அவுட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணேன் அப்படின்னா ஒரு நியூவான ஒரு போட்டோ ஆல்பமா இது கிரியேட் பண்ணப்பட்டாச்சு. பாத்தீங்களா, ஒரு ஒரு பேஜ்லயும் ஒரு ஒரு இமேஜ் வந்திருக்கு. நான் சும்மா இமேஜ் இன்சர்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் இதை என்ன பண்ணிக்கலாம், ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து இதை நான் ஒரு வீடியோவாவே கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நான் வந்து மொபைல்ல போட்டு பார்த்துக்கலாம், யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். தெர் ஆர் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ், ரைட்? நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். போட்டோ ஆல்பம் இஸ் தட் சிம்பிள் ஆப்ஷன். யூஸ் பண்ணி பாருங்க, புரிதலை ஏற்படுத்திக்கோங்க. ஓகே, தென் கேமியோன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் இன்ஸ், சரியா? இது ஆக்சுவலி ஓல்டர் வெர்ஷன்ல கிடையாது. மேபி இது நியூவா எக்ஸ் தட் இஸ் பவர் பாயிண்ட்ல வந்து ஆப்ஷனா கூட இருக்கலாம். பட் ஃபார் மீ இட் லுக் லைக் ஆட் இன் இன்சர்ட் டு திஸ் ஸ்லைட் ஒன்று வந்திருக்கு. கிளிக் பண்றேன். ஓகே, கேமியோ ஃபார்மேட் ஒன்று வந்திருக்கு. ஓகே, for me, as I said already, it's a new add-in. இது இன்சர்ட் பண்ணப்பட்டு வந்துச்சா இல்லைன்னா பவர் பாயிண்ட் மூலமா வந்துச்சான்னு தெரியல. மேபி ஆட்-இன்ல போய் பார்த்தா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன், இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பலைன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ல கேட்கப்பட போறது இல்லை, ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணுன்ற நீடு இல்லை. ஆட்-இன் அப்படின்றதுனால நீங்க புது ஃபீச்சர்னு எடுத்துக்கிட்டு டைம் இருந்தா நீங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இமேஜ் அப்படின்ற ஒரு குரூப்ல உள்ள விஷயங்களை பார்த்தோம். அடுத்தது ஒரு நியூ ஸ்லைட் கம்பேரிசன் ஸ்லைடை நான் கிரியேட் பண்றேன். அதாவது நியூன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி நியூ ஸ்லைட் கொடுக்கலாம். ஓகே, வந்துருச்சு. தென் நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு 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 குரூப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஷேப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஐகான்ஸ் அப்படின்னு இருக்கு. ஷேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருக்கிற எல்லா ஷேப்பையும் வச்சு நீங்க ஒரு புது ஷேப்பை கிரியேட் பண்ணலாம். ஆர் இதுல உள்ள ஷேப்பையே எடுத்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில வேலைகளை பண்ணலாம். ஈவன் எல்லாமே ஷேப் தான். இது ஒரு ஷேப்பு தான், இது ஒரு ஷேப்பு தான், இது ஒரு ஷேப்பு தான். அந்த மாதிரி நிறைய ஷேப் ஆல்ரெடி இங்க இருக்கு, ரைட்? அப்புறம் 3D மாடல் இருக்கு, ஐகான்ஸ் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் டிஃபால்ட்டா நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு காலத்துல இந்த ஐகான்லாம் ப்ரௌசர்ல போயிட்டு, அதாவது கூகுள்ல போயிட்டு நம்ம தேடி எடுத்து கொண்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணி நம்ம பவர் பாயிண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். பவர் பாயிண்ட் ஐகான் யூஸ் பண்றது நிறைய இருக்கும். நம்ம ப்ரெசன்டேஷன் அப்படின்னாலே நம்ம பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் காமிப்போம். ஈவன் ஒரு புல்லட் பாயிண்ட் கூட ஒரு ஐக்கான பக்கத்துல காமிச்சு அதை வந்து மக்களுக்கு வந்து இம்ப்ரெசிவான ஒரு ப்ரெசன்டேஷனை காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல அப்படி இருக்கிற ஒரு ட்ரெண்ட்ல இந்த லோகோ மைக் தட் இஸ் ஐகான் அப்படின்றதுல நம்ம ஃப்ரீக்வெண்டா எடுத்து 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 பவர் பாயிண்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு நம்ம மேல நம்மளே கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அப்படி இருக்கிறதுனால நம்ம கூகுள்ல போயிட்டு எடுக்க வேண்டாம்பா, இங்கேயே நிறைய ஐகான்ஸ் இருக்குப்பா. இப்போ ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஐக்கானை நான் இன்சர்ட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணா பாருங்களேன், ஸ்கூல் போட்டு டைப் பண்றேன், நிறைய ஐகான்ஸ் இங்க இருக்கு. இதுல இருந்து ஒன் ஆஃப் தி ஐக்கானை நான் செலக்ட் பண்ணி இப்போ இந்த அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐக்கான் இங்க வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் அந்த ஐக்கானை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம், ரைட்?
எஸ் ஐக்கான் நான் எங்கேயாவது வச்சுக்கலாம், இல்ல இங்க வச்சுக்கலாம், எங்க வேணாலும் வச்சு இப்போ ஐக்கான் எல்லாம் காமிக்கும் போது அந்த படத்தை தாண்டி அந்த டெக்ஸ்ட்டை தாண்டி அந்த படத்தை மக்கள் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் நம்மகிட்ட இருக்குன்றதுனால அந்த ஐக்கான் இஸ் ஆக்சுவலி பிளேயிங் அ வைட்டல் ரோல் இன் பிரசன்டேஷன்ஸ். அதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் 3D மாடல். 3D மாடல் நம்ம அதர் அப்ளிகேஷன்ஸ்ல பார்த்தோம். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ல இந்த ஆப்ஷன் இருக்கு. ஈவன் எக்ஸல் வேர்ட்ல கூட இருக்கு. ஓகே, இதுல என்ன பண்ணலாம், 3D மாடலை நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். 3D மாடல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு டயகிராம, ஒரு பிக்சரை நீங்க 3 டைமென்ஷன்லயும் ரொட்டேட் பண்ணி பார்க்க முடிஞ்சதுன்னா, லைக் நாட் லைக் 2 டைமென்ஷன், 2D இல்ல. 2Dனா ஒரு பிக்சர் இல்லையா, தட் இஸ் 2D. பட் 3D அப்படின்னா இது 3 டைமென்ஷனல் வியூ, ரைட்? ஒரு பிக்சரை நீங்க 3 டைமென்ஷன்லயும் அதை நீங்க ரொட்டேட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு 3D. இங்க என்ன 3D, நான் இந்த டயகிராம இந்த பிக்சரை நான் இன்சர்ட் பண்ணும்போது இது வந்து லோட் ஆகி இன்சர்ட் ஆகும். லோட் ஆகுறதுல ப்ராப்ளம் இல்லாம லோட் ஆச்சுன்னா ஹாப்பி, இல்லைனாலும் நம்ம அடுத்த ஆப்ஷன் போயிடலாம். லோட் ஆச்சு, ஓப்பன் ஆச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சு, இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, டவுன்லோட் ஆகுது. இதை நான் வந்துட்டு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 3D மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு காலத்துல நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த பவர் பாயிண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3D இமேஜ் ஓபன் பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது, பட் ஓப்பனும் பண்ண முடியாது. 2 இன்சர்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு இதை டெலீட் பண்ணிடுறேன், ஒரு இதை மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, இங்க வச்சுக்கிறேன், இங்க வச்சுக்கிறேன், ரைட்? இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கு. இதை நான் பெருசு பண்றேன். இப்போ இந்த 3D ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, இந்த இடத்துல ஒரு ரவுண்டா ஒன்று இதை கிளிக் பண்ணி நான் அப்படியே மூவ் பண்ணும்போது பாருங்களேன், 3 டைமென்ஷன்ல இந்த ஆப்ஜெக்டை சுத்தி என்னால பார்க்க முடியும், ஈவன் கீழே கூட பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க வந்து 3 டைமென்ஷன்ல பார்க்குறீங்க அப்படின்னா இந்த எபிலிட்டியை ரொம்ப நல்ல எபிலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பவர் பாயிண்டால இது இவ்வளோ பெரிய விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியுது. இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரிசோர்ஸ் கன்சியூம் பண்ணப்படும். கம்ப்யூட்டர்ல நிறைய ரேம் யூஸ் பண்ணப்படும், நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணப்படும். ஆனாலும் இப்போ நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல இதை பண்ண முடியுதுன்றது நல்ல விஷயம். பவர் பாயிண்டாலே இந்த மாதிரி ஆப்ஜெக்டை பிளே அரவுண்ட் பண்ண முடியுது இல்ல, இது நம்ம யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ண. சம்டைம் நீங்க இந்த மாதிரி ஒரு பிக்சரை காமிச்சு ஒரு ஏரோ மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ வெளியே இருந்து ஒரு பிக்சரை எடுத்து பண்ணாம இங்கேயே எல்லாமே இருக்குன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குமா இல்லையான்றது நீங்க டிசைட் பண்றதுலாம் இருக்கு. உங்களுக்கு தேவைக்கு நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அப்படி யூஸ் பண்ணலாம். செலக்ட் பண்ற பட்சத்துல இந்த 3D மாடல் ஒரு டூல் வரும், ஒரு டேப் வரும். இதுல இது சம்பந்தமா நிறைய ரெலவெண்ட் ஆப்ஷன் வரும். அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பண்ணும்போது இதோடைய பர்பஸை நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். இன்சர்ட்ல 3D மாடலை பத்தி பேசிட்டோம். ஸ்மார்ட் ஆர்ட்டை பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம். ஆல்ரெடி யூ நோ வாட் இஸ் ஸ்மார்ட் ஆர்ட் இஸ், ரைட்? அதனால ஸ்மார்ட் ஆர்ட் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தெரிஞ்சுக்கோங்க, திருப்பி திருப்பி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நம்ம சார்ட்டை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சார்ட், ரைட்? சார்ட் அப்படின்னா என்ன? பவர் பாயிண்ட்ல சார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பவர் பாயிண்ட்டை MS கிராஃப்னு கூட சொல்லுவாங்க. நான் கிராஃப் இன்சர்ட் பண்ணி விளையாடுறதுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்றது பவர் பாயிண்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி டூல்ஸ் இன் மார்க்கெட். இப்போ எக்ஸாம்பிள், நான் இந்த காலம் சார்ட்டை, இந்த டைப்ல உள்ள சார்ட்டை நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜுக்குள்ள உள்ள விஷயங்களை, ஏதாவது ஒரு விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஒரு டேட்டாவை நான் இந்த சார்ட்ல காமிச்சு அந்த நம்பரிங் எல்லாம் மாத்தி இந்த சார்ட் அழகா ப்ரெசென்ட் பண்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணலாம். பாருங்களேன், இந்த நம்பர் எல்லாம் மாத்தினேன் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாம் மாறும். நான் என்ன பண்றேன், 10 கிளிக் பண்ண உடனே இதெல்லாம் மாறுறது நீங்க பாப்பீங்க, ரைட்? ஸோ உங்களுடைய வேல்யூக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் மாற்றப்படும். நீங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். டைப் பண்ண பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா காலம்ஸ் மாறும், சீரீஸ் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பட் கொஞ்சம் நீங்க கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பேசிக்கா சார்ட்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ சார்ட்டை கிரியேட் பண்ண முடியும்ன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சார்ட்டுக்குள்ள உள்ள நிறைய எலிமெண்ட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சார்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். சார்ட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பாருங்களேன், இதுல சார்ட் ஏரியா, சார்ட் டைட்டில், vertical value axis, horizontal axis, legend, இதெல்லாம் ஒன்னா சீரீஸ், லைக் சீரீஸ் 1, சீரீஸ் 2, சீரீஸ் 3, கிரிட் லைன், இன்னும் ஒரு சில 5-6 எலமெண்ட் இந்த சார்ட் உள்ள இருக்கு. அதை தாண்டி இது ரைட் கிளிக் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன் வரும். எல்லாமே அப்படி தானே, நம்ம யூஸ் பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ண தெர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், ரைட்? நம்ம சார்ட்டை இன்சர்ட் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். சார்ட் உள்ள ரைட் கிளிக் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன் வருது. எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது யூல் பி an expert in this category. Do that in your free time. பட் இப்போ உங்களுக்கு சார்ட் எப்படி இன்சர்ட் பண்றது, பேசிக்கா எப்படி வேல்யூ மாத்துறது, சார்ட் எப்படி மாறும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு புது லைனை ஆட் பண்ணணும், கேட்டகரி ஆட் பண்ணணும் அப்படின்னா பாருங்களேன், இந்த இடத்துல எத்தனை கேட்டகரி இருக்கு? 1 2 3 4 இருக்கு. நீ 4 இருக்கு. நான் இதை டிராக் பண்ணி கீழே கொண்டு வந்தேன்னா 5th கேட்டகரி வந்துடும். நான் 5ன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல 5 வந்துருச்சு. அதுக்கான வேல்யூஸை நான் கீப் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டேட்டாவை நீங்க ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணலாம். ஈவன் ஆர் போட்டீங்கன்னா அடுத்தது கேட்டகரி வந்துரும். இதெல்லாம் ஈஸியா ஒர்க் ஆகுற மாதிரி இருக்குது இல்ல. ஏன்னா நீங்க பவர் பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிறீங்க. பவர் பாயிண்ட்குள்ள இருந்து சார்ட்டை போடுறீங்க. ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு கிரியேட் அ சார்ட் அண்ட் கஸ்டமைஸ் இட் வாட் எவர் யூ நீட், ரைட்? நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். சார்ட் எப்படி இன்சர்ட் பண்ண தெரியுன்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்த ஸ்லைடையும் நான் கிரியேட் பண்ணி அடுத்த ஆப்ஷனுக்கு போகிறேன். அப்புறம் ஃபார்ம்ஸை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஃபார்ம்ஸை வந்து ஃபார்ம்ஸை கேட்பாங்க. அதாவது கூகுள் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்றதுலாம் கேட்பாங்க. பட் இங்க ஃபார்ம்ஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னா, நார்மலா ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணப்படும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம்ஸ் நம்ம மல்டிபிள் பீப்புள் கூட ஷேர் பண்ணுவோம். அவங்க அதுல டேட்டாவை இன்புட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த டேட்டாவை இன்புட் பண்ணி சப்மிட் பண்ணும்போது அந்த டேட்டாவை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஃபார்மை வந்து சர்க்குலேட் பண்றோம். அதுல நிறைய பேர் என்ட்ரு போட்டதுக்கு அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட வந்துருது. நம்ம அதை வாங்கி நம்ம அனலைஸ் பண்றதுக்கும் ஃபர்தர் யூஸ்க்கும் யூஸ் பண்ற மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு, ரைட்? அந்த மாதிரியான விஷயத்துக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். பட் இங்க மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ளேயும் ஒரு ஃபார்ம்ஸ் இருக்குப்பா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. மைக்ரோசாஃப்ட்குள்ள மட்டும் இல்ல, அதுல உள்ள இந்த அப்ளிகேஷனான இந்த பவர் பாயிண்ட்டுக்குள்ளேயும் இந்த எபிலிட்டியை கொண்டு வந்துட்டோம். ஸோ நியூ ஃபார்மை கிரியேட் பண்ணிக்கலாம். குவிஸ் மாதிரி ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஃபார்ம் பண்ணப்பட்டு இருக்கு. இது புது ஃபார்மை பண்றதுக்கான ஆப்ஷனும் இங்க இருக்கு. அதை க்ளோஸ் பண்றேன். இந்த ஃபார்ம் எல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் என்னுடைய ரெக்வெஸ்ட். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ன்றதே ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னி. இதை பத்தியே நிறைய கத்துக்கலாம். அப்போ அப்படிலாம் நீங்க பண்ணும்போது தான் நல்ல புரிதல் வரும், நல்ல அனுபவம் வரும். இல்ல வந்துரும் அப்படின்னா தட்ஸ் அப் டு யூ. பட் வரணும் அப்படின்னா நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்றது நல்லது. லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கு. வாட் இஸ் லிங்க்? திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன். லிங்க் அப்படின்னா எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட்ல எல்லா இடத்துலயுமே இந்த லிங்க்ஸ் இருக்கு இல்லையா? இங்க பவர் பாயிண்ட்டுக்குன்னு ஒரு சில எபிலிட்டி இருக்கு நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நம்ம நிறைய பேச வேண்டி இருக்கிற ஆப்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள். இந்த இடத்துல லிங்க்ஸ் அப்படின்றது ஜூம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணப்படுது நான் சொல்றேன். தென் லிங்க்ஸ் இருக்கு, தென் ஆக்ஷன் இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்துருவோம். இந்த சார்ட்டுடைய இந்த ஷேப்ஸ்ன்றதை நான் டபுள் கிளிக் பண்றேன். ஷேப்ஸை கிளிக் பண்ணிட்டு லிங்க் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணி இன்சர்ட் லிங்க்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஷேப் அப்படின்றத நம்ம யாராவது கிளிக் பண்ற பட்சத்துல எக்ஸிஸ்டிங்கா என்னுடைய கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு ஃபைலை நான் ஓபன் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி நான் ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ஓகே பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு லைன் வந்துருச்சு. இப்போ நான் இதை அப்படி கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபைல் ஓபன் பண்ணப்படும். இல்ல நான் ஸ்லைட் ஷோ மூட்ல இப்படி நான் பிரசன்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஷிஃப்ட்டையும் F5யும் பிரஸ் பண்ணும்போது இது அப்படியே ஃபுல் ஸ்கிரீன்ல வருது. இப்படி ஃபுல் ஸ்கிரீன்ல வரும்போது நான் இந்த மாதிரி என்னுடைய ஒரு பேஜை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை கிளிக் பண்ணா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இன்னொரு ஸ்லைடு தெரியுது உங்களுக்கு, பிரபாஸ் ஏதோ தெரியுது. அந்த நேம்ல உள்ள ஒரு ஃபைல் ஓபன் பண்ணப்படும். அந்த ஃபைல்ல உள்ள கண்டென்ட்டை நான் பிரசன்டேஷன் பண்ணலாம், என்னுடைய ஆடியன்ஸுக்கு காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி லிங்க் எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறது நல்லது. இதுல லிங்க்ன்றது ஒரு லிங்க் இல்லையா இது? இந்த லிங்க் பார்த்து இது மாதிரி நிறைய லிங்க்ஸ் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதாவது இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ஸ்லைடுக்கு நீங்க போகணும்னாலும் இப்போ இந்த ஸ்லைடுக்கு நான் போகணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி ஓகே பண்றேன். அப்போ இதை நான் செலக்ட் பண்ணி இதை நான் ஷோ பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ ஐகான்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணேன்னா அந்த பேஜுக்கு டக்குன்னு போயிடும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்க்ஸுக்கு இருக்கு. நிறைய லிங்க்ஸ் இருக்கு. இப்போ வேற என்ன லிங்க்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ செலக்ட் பண்ணி நம்ம இதை பண்றதை பார்த்தோம். இதே மாதிரி ஆக்ஷன்ஸ் நீங்க அதை லிங்கா கொடுக்கலாம். அதாவது கிளிக் பண்ண உடனே என்ன ஆக்ஷன் வரணுன்றது கொடுக்கலாம், ஜூம்ன்றது கொடுக்கலாம். இது மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸா இருக்கும், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். இது ரெண்டும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயங்களா இருக்கும். ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இந்த ஜூம்ன்றது பயங்கரமா டெக்கரேட்டிவான விஷயமா இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது ஆடியன்ஸ் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருப்பாங்க உங்களுடைய கண்டென்ட். அந்த மாதிரியான விஷயங்கள் ஜூம்ல இருக்கு. டெஃபினெட்லி யூஸ் பண்ணாதான், அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற இன்ட்ரெஸ்டே வரும். நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு அது பெனிஃபிஷியலா இருக்க போறது இல்ல. நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது நீங்க என்ன ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ டு அட்ரஸ் தோஸ் கன்சர்ன்ஸ். பட் டெஃபினெட்லி நீங்க கேட்பீங்க அப்படின்னு நம்புறேன். எப்படி இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் ஆர்ட்ல டவுட் இருக்குன்னு கேட்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி மேபி நெக்ஸ்ட் செஷன்ல அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி எனக்கு புரியல. எக்ஸ்ப்ளோர் பண்ணாம நீங்க கேட்டீங்கன்னா வேஸ்ட். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா நல்ல விஷயம், ரைட்? இதோட நான் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிடுறேன், சரியா? இன்சர்ட் அப்படின்ற டேப்ல இன்சர்ட்ல லிங்க் வரைக்கும் நம்ம பேசி முடிச்சிருக்கோம். பட் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆப்ஷனா இந்த ஜூம் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, ஃபார்ம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மற்றபடி எல்லாத்தையும் பேசியாச்சு, ரைட்? உங்க வேர்ஷன் என்ன வேர்ஷன் தெரியாது இல்லையா? உங்க பவர் பாயிண்ட் வேர்ஷன் ஒரு பழைய வேர்ஷனா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் லைட்டா மாறலாம்.
ஒரு சில ஆப்ஷன் இல்லாம இருக்கலாம். பட் உங்களுக்கு 2010 யூஸ் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே. 2016 வரைக்கும் இருந்தாலுமே ஓகே தான். நல்லா தான் இருக்கும். ரைட்? அது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷன். வெரி லேட்டஸ்ட் வெர்ஷன்றதுனால இதுல கொஞ்சம் அடிஷனல் ஆப்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். கமெண்ட் ஆல்ரெடி நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல, பவர் பாயிண்ட் தட் இஸ் எக்ஸல் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி கமெண்ட் தான் இன்சர்ட் பண்ணா ஒரு கமெண்ட் இன்சர்ட் ஆகும். இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டை நீங்க போட்டு அடுத்தது யாரை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க கொண்டு போகலாம். ரைட்? ஸோ இன்னைக்கு செஷன்ல இன்சர்ட் டேப்ல ஒரு 50-60% முடிச்சிட்டோம்னு நம்புறேன். அடுத்த செஷன்ல மேபி இதுக்கப்புறம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா கிளாஸ் இருக்குன்றதுனால எல்லா கிளாஸஸையும் எல்லா செஷன்ஸையும் நீங்க வந்துட்டு மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன். Thank you for joining today. I'll see you in the next interesting session. Thank you.